ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் செய்கின்ற இந்த பிரார்த்தனை நம்முடைய தியானத்தில் நாம் எண்ணங்களற்ற ஆழ்நிலை தியான நிலைக்கு செல்வதற்கும் நம்முடைய பக்தியும் சரணாகதியையும் நாம் அன்னையிடம் சமர்ப்பிப்பதற்கும் அன்னையிடமிருந்து வருகின்ற ஆசீர்வாதங்களான அந்த தெய்வீக நுண் அதிர்வுகளை நாம் உள் ஈர்த்து நம்முடைய சக்கரங்களையும் நாடிகளையும் சரி செய்யப்படும் பொழுது நமக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளும் தெய்வீக அருளால் சரி செய்யப்படும். முக்கியமாக நமக்குள் அந்த ஆழ்ந்த நம்பிக்கையும் பக்தியும் இருக்க வேண்டும். கவனத்தை நமது இதயத்தில் வைப்போம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளது. தங்கள் அருளால் எங்களுக்குள் இருந்த அறியாமை என்ற இருளும் மாயைகளும் அகற்றப்பட்டிருக்கிறது. தங்களின் அன்பின் ஒளியின் மூலமாக நாங்கள் எங்களின் ஆத்மாவை உணர்ந்திருக்கிறோம். நாங்கள் பெற்றுள்ள இந்த ஆனந்த உணர்வை இவ்வுலகில் உள்ள மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக இருக்க தயவு செய்து எங்களை வலுப்படுத்துங்கள். தாயே, தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் இருதயத்தினுள் தரிசிக்கும் பாக்கியத்தை தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை நாங்கள் செய்வதற்கும் அந்த தியானத்தினுள் ஆழமான நிலைப்பாட்டை நாங்கள் உணர்வதற்கும் தயவு செய்து அனுமதியளித்து அருள் புரிந்து தாங்களே எங்களின் தியானத்தை வழிநடத்துங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்திருப்போம்.
ॐ त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, அனைத்து உயிரினங்களுக்கும் அடைக்கலம் தந்து பாதுகாக்கும் பூமி தாயாகிய தங்களுக்கு எங்களின் வணக்கத்தை செலுத்துகிறோம். தாயே, எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमः।
சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். இடது கை அன்னையை நோக்கி வைத்தும் வலது கை பூமி தாயின் மீது இருக்கட்டும். தாயே, எங்களின் இடாநாடி சுவாமினியான ஸ்ரீ மகாகாளி ஸ்ரீ பைரவராக வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது தங்களின் பரிபூரண அன்பை பெற தகுதி உடையவர்களாக இருக்க தயவு செய்து எங்களை ஆசிர்வதியுங்களம்மா. எங்களின் பணிவான வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் தூய்மையற்ற ஆசைகளையும் திருப்தியற்ற மனநிலையையும் தேவையற்ற போலி குருமார்களின் தத்துவங்களை அகற்றும் அழுத்தமான நிலைப்பாடும் அதற்கு எதிராக இருக்கின்ற அனைத்து எதிர்மறைகளும் பயத்தையும் குற்ற உணர்வையும் மமகாரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தங்களின் தத்துவம் எங்களின் இடாநாடியில் இருக்கின்ற அனைத்து சக்கரங்களிலும் நிரம்பி அதன் மூலம் எங்களின் ஆத்ம விழிப்புணர்வை உணர்ந்த நிலையில் நாங்கள் தங்களின் அன்பை பரிபூரணமாக உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகாகாளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாகாளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது இடாநாடியிலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात्
चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये
विमलादेव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். வலது கையை அன்னையை நோக்கி வைத்தவாறு இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்திருப்போம். தாயே, எங்களின் பிங்களா நாடியின் சுவாமினியான ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமராக வீற்றிருக்கும் தங்களுக்கு எங்களின் பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறோம் அம்மா. தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ சரஸ்வதி தத்துவம் தங்கள் அருளால் உணரப்பெற்று அதன் மூலம் நாங்கள் ஸ்ரீ மகா சரஸ்வதி தத்துவத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக நாங்கள் இருக்க தயவு செய்து எங்களை ஆசீர்வதியுங்களம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களையும் அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும் கவலையற்ற மனநிலையும் போலி குருமார்களின் போதனைகளையும் பொறுப்பற்ற நிலையும் இனிமையற்ற நடத்தையும் நான் என்ற அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்களின் ஸ்ரீ மகா சரஸ்வதி தத்துவமும் ஸ்ரீ ஹனுமரின் தத்துவமும் எங்களின் பிங்களா நாடியில் இருக்கின்ற சக்கரங்களில் முழுமையாக நிறைந்திருந்து அதன் மூலம் எங்களின் ஆத்மாவை நாங்கள் பரிபூரணமாக உணரக்கூடிய ஆத்ம விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்க தயவு செய்து எங்களை ஆசிர்வதித்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தங்களுடைய பரிபூரண அன்பை எங்களின் பிங்களா நாடியில் நாங்கள் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. ஸ்ரீ ஹனுமரின் ஆசிர்வாதத்தை பெறப்படும் பொழுது எங்களின் செயல்களில் அனைத்திலும் உண்மையும் தர்மமும் நிலை பெறுவதோடு அந்த செயல்களுக்குரிய வேகமும் சக்தியையும் அளிப்பவர் தாங்களாவீர். நாங்கள் அந்த நிலையை பரிபூரணமாக முழுமையாக பெறுவதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமனா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மைய நாடியான சுஷும்னா நாடிக்கு கொண்டு வருவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்திருப்போம். தாயே, எங்களின் சுழுமுனை நாடியில் ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகா விஷ்ணுவாகவும் வீற்றிருக்கும் தங்களுக்கு எங்களின் பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறோம். தாயே, தயவு செய்து எங்களது கவனம் எப்பொழுதும் மைய நாடியிலேயே நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளும் அகற்றப்பட்டு தங்களின் தூய அன்பின் மூலமாக நாங்கள் பெற்றுள்ள இந்த ஆத்ம விழிப்புணர்வின் நிலையை உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்களின் தத்துவம் எங்களின் மைய நாடியில் இருக்கின்ற சக்கரங்களில் முழுமையாக நிறைந்திருந்து அதன் மூலம் எங்களுள் ஞானமும் விவேகமும் படைப்பாற்றல் திறனும் திருப்தியும் அமைதியும் தர்மமும் சுயம் குரு தத்துவமும் தன்னம்பிக்கையையும் அன்பும் சாட்சி பாவமும் பகுத்தறியும் திறனும் மன்னித்தல் குணமும் தூய அறிவையும் பெற்ற நிலையில் நாங்கள் இறைவனோடு எப்பொழுதும் இணைந்த நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களின் மூலாதாரத்தில் வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களை கள்ளம் கபடமற்றவர்களாக தயவு செய்து மாற்றுங்கள். எங்களுக்குள் உண்மைக்கும் பொய்யுக்குமான பாகுபாட்டை உணர்த்தி அதன் மூலம் எங்களுள் இருக்கின்ற மாயைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா.
ஸ்ரீ கணேசரின் ஞானத்தையும் அவரின் விவேகத்தையும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் ஸ்ரீ கணேச தத்துவம் நிரம்பி இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய வலது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது இடது கையை வலது சுவாதிஷ்டானாவில் வைப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற நான் என்ற அகங்காரத்தையும் கோபத்தையும் அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனையினால் ஏற்படுகின்ற வெப்பத்தை அகற்றிவிட்டு எங்களுள் சமநிலையை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற உஷ்ணத்தை அகற்றிவிடுங்கள். தாய், எங்களின் வலது சுவாதிஷ்டான சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். தங்களின் அன்பை நாங்கள் எங்களின் வலது சுவாதிஷ்டானாவில் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்மல் சித்தேஸ்வரி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் சித்தேஸ்வரி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நம்முடைய இருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மெதுவாக நமது வலது கையை இடது இதயத்தில் வைப்போம். தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான பயத்தை அகற்றி பாதுகாப்பு உணர்வை தந்தருளுங்கள் அம்மா. எங்களுக்குள் தங்களின் அன்பு சக்தியான ஸ்ரீ சிவ தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, எங்களின் உடலாலோ கைகளாலோ கால்களாலோ நாங்கள் தங்களுக்கு எதிராக ஏதேனும் தவறுகள் இழைத்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தங்களின் அன்பு, கருணை, இரக்கம் முழுமையாக எங்களுள் நிரம்பி இருக்க தயவு செய்து எங்களை அதற்கு தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். எங்களின் ஆத்மாவை நாங்கள் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. கவனம் தொடர்ந்து நம்மளுடைய இருதய சக்கரத்திலேயே இருக்கட்டும். शिवोऽहं 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 शिवोऽहम् मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमिर्न तेजो न वायु न च व्योमभूमिर्न तेजो न वायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न वा सप्तधातुर्न वा पञ्चकोश
न वा सप्तधातुर्न वा पञ्चकोशः न वाक्पाणिपादं न चोपस्थपायु न वाक्पाणिपादं न चोपस्थपायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न मे द्वेषरागौ न मे लोभमोहौ न मे द्वेषरागौ न मे लोभमोहौ मदो नैव मे नैव मात्सर्यभाव मदो नैव मे नैव मात्सर्यभाव न धर्मो न चार्तो न कामो न मोक्ष न धर्मो न चार्तो न कामो न मोक्ष चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञा न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञा अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न मे मृत्युर्न शङ्का न मे जातिभेद न मे मृत्युर्न शङ्का न मे जातिभेद पिता नैव मे नैव माता न जन्म पिता नैव मे नैव माता न जन्म न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्य न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्य चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपो अहं निर्विकल्पो निराकाररूपो विभुत्वाच सर्वत्र सर्वेन्द्रियाणां विभुत्वाच सर्वत्र सर्वेन्द्रियाणां सदा मे समत्वं न मुक्तिर्न बन्धः सदा मे समत्वं न मुक्तिर्न बन्धः चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम्
साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो நமः. கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம் நமது கவனத்தை. தாயே, தங்களிடத்தில் நாங்கள் முழுமையாகச் சரணடைகிறோம். எங்களுக்குள் உண்மை தன்மையை உணர்த்தி எங்களின் ஆத்மாவை உணர வைத்த தாங்கள் எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழமான நிலைக்கு செல்வதுடன் அதன் மூலம் இறை ஆனந்தத்தை உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்குள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையின் மூலமாக சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நமது எண்ணங்களற்ற இதே தியான நிலையில் தொடர்ந்து சில நிமிடம் இருப்போம். தொடர்ந்து நம்முடைய இதே தியான நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். நேற்றைய தொடர்ச்சி. is in everything, in the atom, in the molecule, in the human heart. Everywhere it is reflected, depending on the reflector, and it controls this understanding they had, but the human understanding perhaps they did not have, that if we today tell them something they might listen to us, but tomorrow they will forget. So it was necessary that you all should be given realization. Otherwise, also without realization, what's the use? What's the use of talking to people about the colors, those who don't have eyes? So realization has to be given. But it should not be done with diffidence. When a guru does not feel vibrations properly, he becomes diffident about giving realization. But even when he feels it clearly, he will not say things with authority. Authority by any chance does not mean aggressiveness. Authority is because you have it, that's why you express it. Like this light is now shining on my face. It is shining, it's not aggressive. Because that's the quality it has got, that it has to shine, so it is shining.
In the same way, a guru shines before the disciples. It's very easy to understand this word shine. When you have something dirty, it doesn't shine. Even the gold, which is always shining, is not tarnishable. If you put it under the mud, it won't shine. So you have to wash it, clean it, and rub it nicely so that it shines. But in Guru Tattva, it is from the basics you have to start. Before the gold came into its own state of gold, it was mixed with so many other things. So it had to be heated up, melted away, sieved out, and so many processes it had to go through to become gold. So when you become Sahajogis, you have become gold. Now the second job is to keep this gold shining. And third would be to get a part in the crown of your mother so that you can never be tarnished. Into these three stages one has to go. First of all, to judge yourself, to be a guru, you have to have a gravity of your own, which is not bound by the gravity of the Mother Earth. That's the minimum of minimum. Which does not mean you wear outside the kashaya, the dress that suggests that you are a sannyasi. But from inside, you should be a sannyasi. Now a sannyasi who is inside a sannyasi will have a big bank balance maybe, but will know nothing about it. Will be very indifferent and any day willing to part with it. A sannyasi has to be a person above lust. Should not know what is a lust is. What is this attraction of lust is? That through his Kundalini and Muladhara, he can achieve it. Because now you have a capacity to rise above the gravity. You have got that power now to rise above this lust business, where your attention gets absolutely ruined. But in Sahaja Yoga we have everything. Like on Indian streets you will find the most modern car, a Rolls-Royce, Mercedes, as well as you can find a bullock cart
and also lots of cows and buffaloes, everything there. In the same way, I think in Sahaja Yoga we have all kinds. We have some people who are very great. And try to achieve a state of untarnishability. Put their attention to it, work it out. But we also have people who are absolutely useless things, just hanging on to Sahaja Yoga, to use Sahaja Yoga for their own popularity maybe, for their own gains. I don't know for what. I have seen people who give lectures in the name of Sahaja Yoga and are badly caught up. There is that gravity acting in you, remember that. The gravity of the Mother Earth. Some sort of a gravity which should be located. But some of them are nothing but worms. They cannot go higher. And the outsiders see those worms only and try to say that Sahaja Yoga is no good. Your Kundalini has the power. It has all the powers to make you the highest of highest. An ordinary grass can become a cedar. There's no limits to it. But you must have confidence in yourself and confidence in Sahaja Yoga. If you don't have confidence in yourself or in Sahaja Yoga, nothing can work it out. But the highest of all is the sincerity which nobody can instill in you. There are so many descriptions of a guru, how a Sadguru should be. Not in the West, I didn't see that, because I think they never believed in gurus, but they have lots of gurus. Like Pope is another horrible fake guru sitting here. Then we have another one, Bishop of Canterbury, sitting there. All of them are false gurus. Know nothing about Kundalini, don't know anything Brahma. And they just want to denounce Indian ideas, not because they are Indian, but because if Sahaja Yoga is established, they will lose all their earnings. From where will they get their money and their crowns? So they want to propound that they are the solution, achieving nothing, spoiling the name of Christ, saying all kinds of things against him, stupidly, without knowing the divine. Then we have many in the Islam. Horrible people, just the opposite of Muhammad Sahib, doing all wrong things in the name of Muhammad Sahib. It's something like one can understand that a thief has to become an impostor, to behave like a king to show that he is not a thief and to have his thieving done. This is how they are, all of them. Right from India, we have many Brahmins of the same category. This priesthood has to go.
Wherever there is a priest, no, it's a mafia. It's a sophisticated mafia. No Saj Yogi Guru is going to take any money, nor anybody is going to bow to them, nor they are going to take any kind of special attention. In the sense, in one place, we had an ashram where the Guru and the Guruvi became very important, and the Guruvi wanted her tea to be sent on her bed with a proper table, and she became a mini Mataji or a greater Mataji, because I don't demand many things which she demanded. I never demand anything. Whatever you do is very great for me. And this is how they felt they were great gurus, by asking for this privilege and that privilege. Guru has to suffer the most. That's how he can command. He has to be the example of austerity and of detachment. That's how he is going to get respect. In Sahaja, nobody is going to respect anybody because that Guru has made so much money out of Sahajogis. But the attention on money itself of Sahajogis itself is suggestive that they are not Sahajogis. அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, தங்களின் கவனத்தில் தயவு செய்து எங்களை எப்பொழுதும் வைத்திருங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः.
நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனித்துக் கொள்வோம்.